அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பனையூர்ல முக்கியமான மீட்டிங் அவசரமா நடத்தி முடிச்சிருப்பாங்க. 234 தொகுதி வேட்பாளர்களுக்கு மத்தியில. இது பார்த்தீங்கன்னா 233 எடப்பாடி தொகுதியில இருக்கிற வேட்பாளர் அவர்கள் சுயேட்சை அப்படின்றனால அவர் வரல. இதுல விஜய் அவர்கள் சொன்ன வலியுறுத்தின விஷயங்கள் மற்றும் கோரிக்கைகள் அப்படின்றத விட பெரிய பெரிய கட்டளைகள் அப்படின்றது இருக்கு, எச்சரிக்கைகள் இருக்கு. இது முழுசா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அந்த நடைபெற முறைகேடுகள் பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை பேரம் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். சேனலுக்குள்ளே வந்தவங்க விரிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதல்ல மக்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மக்களுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் நான் தொடர்ந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த விஜய் அவர்கள் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச வேட்பாளர்கள் இப்போ வரைக்கும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பாக இருக்கட்டும், ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஜெயித்த வேட்பாளர்கள் அடுத்த நிமிஷம் பனையூரில் இருக்கணும். நீங்கள் ஈவினிங் நைட்டு எவ்வளோ நேரம் ஆகுதோ, ஏன்னா ஏகப்பட்ட ஊர்களில் இருந்து நீங்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்தீங்கனாலும் உங்களுக்காக நான் பனையூரில் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அன்பான முறையில் சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஜெயிச்சோடனே வேட்பாளர்கள்லாம் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றது. இதில் இருக்கிற உள்வருத்தத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக வாக்கு என்ற நாள் அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு வாக்கு எண்ணிக்கிற முகவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பூத் ஏஜென்ட்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் புதுசாக QR கோடு முறைகள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி என்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்ம் 17 ஃபுல்லப் பண்ணி தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அந்த மிஷினில் பதிவான ஓட்டுகளையும் அந்த விஷயத்தை சார்ந்த அந்த வாக்குச்சாவடி எண், அவங்களோட பூத் ஏஜென்ட்டுக்கான அந்த ஒரு ஐடி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரிஜினல் வந்து தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கு என்ற நாளன்னைக்கு நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறைமுகமாக ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோதையும் கொண்டுட்டு வந்து நம்மள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்களை தவிர்த்து வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க பயங்கரமாக விலை பேசுவாங்க. உங்களுடைய குடும்பத்தார்களை வைத்து மிரட்டுவதற்கு அதிக சாதகங்கள் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா, திமுக தீய சக்தி அப்படின்ற இடம் எந்த எல்லைக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கூட போவாங்க. எந்த விதத்திலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இதுதான் விஜய் அவர்கள் எல்லாருக்குமா சொன்ன முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் நேற்று, அதாவது மாலைக்குள்ள மீட்டிங் என்னமோ முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிற நியூஸ் வந்து என்ன இது, இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி உடனே வர சொல்கிறாரு, அப்போ வேட்பாளர்களை நம்பலையா, கட்சிக்குள்ளேயே ஒத்துமை இல்லையா, இந்த விஷயங்கள் நேற்று பரவலாக சமூக வலைதளங்களில் ஒரே நாளில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லணும். அதுக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் ஏற்கனவே கூவத்தூர் எல்லாருக்குமே கண்ணு முன்னால் வந்து போகும். கூவத்தூரில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிறகு இந்த அதிமுக கட்சியை எப்படி சுக்குநூறாக உடைச்சாங்க அப்படின்ற அந்த கூவத்தூர் விஷயங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வரலாறு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச வேட்பாளர்கள் எப்படிங்க ஈஸியாக இன்னொரு கட்சிக்கு போயிட முடியும் அப்படின்னு ஈஸியாகவும் சில பேர் கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க மக்களே. இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காரு, அவர் வந்து விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு, இல்லை இரட்டை இலையில நின்று ஜெயிச்சிருக்காரு, உதயசூரியனில் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, அவங்க அந்த ஒரு கட்சியில் தொடர விரும்பலை அப்படின்னா, அவங்க மாற்று கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா, அப்படி தாவும் போது அவங்க மேலே சட்ட நடவடிக்கைகளை அந்த ஒரு கட்சியோ அல்லது தேர்தல் அலுவலர்களோ எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த எம்எல்ஏ பதவி அப்படின்றத அன்னைக்கே, அதாவது பதவி ஏற்காமலேயே நீக்கப்பட்டு அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்கு அதிகம். ஏன்னா மக்களோட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு பாயும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர் தாவுறாரு அப்படின்றது நான் வழக்கு பாயும்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு கட்சியில் இருக்கிற நிறைய வேட்பாளர்கள் இப்போ 100க்கு 67 பேர், அதாவது 2/3 பங்கு வேட்பாளர்கள் ஒரு கட்சியிலேருந்து கலண்டு வந்துடுறாங்க, வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த கட்சியோட நடவடிக்கைகள் பிடிக்காம வர்றதா அர்த்தமாயிரும் அப்படின்றதுனால அது முதல் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு வேட்பாளர்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களும் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய முகமாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஓட்டு கேட்க போகும்போது விஜய் அவர்களின் முகத்துக்காகத்தான் அந்த வேட்பாளர்களுக்கு, ஏன்னா
யாருன்னே தெரியாது இதுவரைக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. ஒரு சில பேர் வந்து மாவட்ட செயலாளர்களா இருந்தவங்க அந்த ஏரியால இருந்த சில பேருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த ஏரியால இருக்கிற ஒரு சில வேட்பாளர்களை விஜய் அவர்களோட முகமா வைத்து தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள். இதனால ஈஸியா பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்கு தாவிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனா வலியுறுத்த வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை அப்படின்றனால அதை செஞ்சிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாவுனா என்னங்க ஆகும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க மேல வந்து வழக்கு பாயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி தாவுற ஒரு வேட்பாளர் ஆளும் கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, இல்ல குரூப்பா ஒரு 10 பேரா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியா போயிரும். அவங்களோட ஒரு 10 எம்எல்ஏ வந்து ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஒரு கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போயிடுறாங்க ஜெயிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து ஆளும் கட்சியா வந்துருது அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கிற சபாநாயகர் இவருடைய எம்எல்ஏ பதவியை நீக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி தான் வந்து பேரமே பேசுவாங்க. நீங்க ஒரு 10 பேர் எங்க கட்சிக்கு வந்துருங்க. நம்ம கட்சிக்கு ஒரு 10 பேர் தான் தேவைப்படுது. நைஸா பெட்டியை நழுவி விட்டுறோம். அதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அப்ப தள்ளினதுக்கப்புறம் நீங்க வந்து எம்எல்ஏவாவும் தொடரலாம். கட்சியும் நம்ம கட்சி ஆகி போகும். நாங்க வந்து உங்க பதவியும் பறிக்க மாட்டோம். உங்க மேல கேஸும் போட மாட்டோம். நீங்க எப்பவும் போல எம்எல்ஏ அப்படின்ற ஒரு கெத்துல இருக்கலாம் அப்படின்னு சில குதிரை பேரங்கள் நடக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்ற முதல் காரணம். இது பார்த்தீங்கன்னா துளி அளவு கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் இது தலைவர் விஜய் அவர்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எப்படிங்க ஈஸியா போயிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுகவே இருக்கு, அதிமுகவே இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்டசபை வரும்போது அவங்களுடைய இப்ப ஏடிஎம்கேல இருந்தோ டிஎம்கேல இருந்தோ ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சியில ஒரு 10 பேர் ஜெயிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே நைஸா நம்ம பக்கத்துல கூப்பிட்டுக்குவோம். வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி அவங்க வந்து பொறுப்பையும் கொடுத்துருவோம், பணமும் கொடுத்துருவோம். இல்லையா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில குடும்பத்தார்களை வைத்து மிரட்டுவோம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இது வந்து விஜய் அவர்கள் முக்கியமா சொல்லியிருக்காரு. உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அதனால அவங்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொல்லுங்கன்ற முக்கியமான விஷயத்தையும் வலியுறுத்தியிருக்காரு. இது எல்லாம் தான் இன்னைக்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டுச்சு. அப்படி நீங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்ற ஃபோன் கால்ஸா இருக்கட்டும், மாற்று கட்சிகள்ல இருந்து வர பேரமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஜெயிச்ச கையோட நேரா வந்து நாங்க பழையூர்ல இறங்கிருங்க. மித்த விஷயத்தெல்லாம் நம்ம அங்க வச்சு பேசிக்குவோம் அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதையும் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா புதுச்சேரி விஷயம். இன்னைக்கு 234 தொகுதி வேட்பாளர்களை நேர்ல சந்திச்சிருந்தாலும் கூட புதுச்சேரியுடைய வேட்பாளர்களை போனில் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அதே மீட்டிங் ஹால்ல வச்சு பேசியிருக்காரு. அந்த விஷயத்தையே சொல்லிடுறேன். இன்னைக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸோட ஆட்சி தேஜாக்கு கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்க எக்ஸிட் போலின் அடிப்படையில எவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்கிறது என்னமோ 2லிருந்து 6 வரைக்கும் வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு. சில நிறுவனங்கள் வெளியில காட்டப்படாத நிறுவனங்கள் 8லிருந்து 10 சீட்டு வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளா வருது. தனி தொகுதிகள்னாலே உங்களுக்கு தெரியும் அதிக சிறுபான்மையினர் மற்றும் அதிக தலித்தின மக்கள் வசிக்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது. இந்த தொகுதிகளில் இருக்கிற அனைத்து ஓட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு 90% சொல்லலாம். கிட்டத்தட்ட 80லேருந்து 90% ஓட்டுகள் வந்து விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்ற முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. 5 தனி தொகுதிகளும் விஜய் அவர்கள் தட்டி தூக்குறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்ப தனி தொகுதி 5 வரும்போது இன்னைக்கு அந்த மற்ற இடங்கள்ல இருக்கிற சில ஒரு 5 தொகுதி வந்தாலும் கூட கிட்டத்தட்ட 10லேருந்து 12 தொகுதி வரைக்கும் விஜய் அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்றது மிக முக்கியமான கருத்து. இன்னைக்கு நம்ம என்னமோ வந்து சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல இருக்கோம், இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். புதுச்சேரியை நம்ம அறவே மறந்துட்டோம். ஆனா புதுச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுது. அங்கேயும் வந்து தனி பெரும்பான்மையோட மக்கள் நேயம் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட 2 வேட்பாளர்களை சேர்த்து மட்டுமே 28+2 30 வேட்பாளர்களை விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுவும் நம்மளுடைய கட்சி தான் அப்படின்றத எல்லாரும் மறந்துட்டாங்க. புதுச்சேரியிலையும் யார் ஆட்சி அமைக்கணுமோ அவங்களுக்கு விஜய் அவர்களுடைய துணை கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்றது மிக முக்கிய தகவல். இது தேர்தல் வந்து அந்த நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு ரொம்பவே முக்கியமா அலசலா அதாவது பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து ஒரு பிரளயம் மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம அன்னைக்குங்க பேசுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்கள் பனையூர்ல ரொம்ப முக்கியமா பேசின சில விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதைத்தான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். இன்னைக்கு பனையூர் கதவை விடாமல் தட்டும்
பாஜக அப்படின்னு சொல்லணும். பாஜக அப்படின்னாலே தெரியும், இன்னைக்கு ஏடிஎம்கே மற்றும் என்டிஏ கூட்டணியில இருக்கிற சில முக்கிய தலைகள் ஃபோன் கால்ஸ் மூலியமா மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களான செங்கோட்டையன் மற்றும் ஆதவ அர்ஜுனா இவர்கள் மூலியமா எப்படியாவது பனையூருக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மிக முக்கியமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. துளி அளவு கூட விஜய் அவர்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் முக்கிய தகவல். இன்னைக்கு எக்ஸிட் போல் வர கருத்து கணிப்பா இருக்கட்டும், ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பா இருக்கட்டும், எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சாணக்கியால நம்ம பாண்டே அவர்கள் திடுதிப்புன்னு இல்லைங்க நேற்று வரைக்கும் சொன்ன கருத்து கணிப்புலாம் வேற மாதிரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த வாய் கூசாம நேற்று ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு விஷயம்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது. முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் வரும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. வேட்பாளர்களை நம்ம கண்டிப்பா 100% நம்பலாம். தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் எதுக்கும் விலப்போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் களம் இறக்கியிருக்காரு. இதெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்ட விஷயமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு எதனா டவுட்டு, இதில் எதனா கருத்து சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.